Hi everyone, thank you so much for joining me live this time. It's been so long, so even I've been missing you all during live sessions. So once again, நிறைய questions, அதுவும் specifically pregnancy related questions. முக்கியமா வந்து நிறைய பேர் வந்து bleeding in pregnancy பத்தி கேட்டிருக்காங்க. Sherry. Once I get the link, I will join you. Okay, good. So let's start your questions. உங்க questionக்கு முன்னாடி plenty of videos நாங்க இப்போ எடுத்திருக்கோம். That too common doubts regarding pregnancy, bleeding during pregnancy எல்லாமே இருக்கு. So let me answer one by one. Hi everyone. Hi Shifana. Hi Yasmin. Okay. Hello. Hi everyone. சரி இப்போதைக்கு இன்னும் questions எதுவும் வரல. Good evening. Okay, sound நான் பார்க்க சொல்றேன். கொஞ்சம் லோவா இருக்கு அப்படின்னா sound check பண்ண சொல்றேன். Okay, sound is not clear. சரி. Okay, I hope it's fine now. Okay, so எதான இருந்ததுன்னா do let me know. Okay, 6 months pregnancy மேலே இருக்கு ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தால் பெயின் இருக்கு ஸோ ஆப்வியஸ்லி கீர்த்தி 6 months ப்ரெக்னென்சியில் பெயின் இருக்கும் பிகாஸ் யூட்ரஸ் இஸ் கோன் எக்ஸ்பேண்ட் ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ப்ரெஷர் சென்சேஷன் பெயின் எல்லாம் யூ வில் பி ஏபிள் டு ஃபீல் டியூரிங் 6 months ஏன்னா யூட்ரஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் ஸோ பயப்படாதீங்க இஃப் யூ ஹேவ் பெயின் as long as யூரின் போகும்போது எரிச்சல் இருந்தாலோ இல்லை ரொம்ப பர்னிங் சென்சேஷன் இருந்தாலோ then probably you can consider but Anna don't worry about pain as long as baby movements are okay as long as உங்களோட மற்ற ஃபேக்டர்ஸ் லைக் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணியாச்சு அண்ட் நோ லீக்கிங் அதெல்லாம் இருந்ததுன்னா தாராளமாக யூ கேன் ரிலாக்ஸ் ஸோ டோன்ட் வரி ஓகே ஐ ஹோப் இட்ஸ் ஆடிபிள் நவ் ஓகே ஸோ hydrocephalus problem why is it coming ma'am my sister has 3 babies of the same problem okay so hydrocephalus அப்படினா என்ன hydrona water cephalus na head la so obviously as the name says hydrocephalus அப்படினா அதிக தண்ணி சத்து வந்து குழந்தையோட brainல வந்து it's getting collected so அப்படி இருக்கும்போது அது ரெக்கரண்டா ஒரே கப்பலுக்கு அந்த மாதிரி வரும்போது there are plenty of genetic conditions which could be linked to it அது ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்-லிங்க் டிஸார்டர்ஸ்னு சொல்லுவோம் அண்ட் அது வந்து ரொம்பவே அவசியம் பிகாஸ் நம்மளுக்கு ரெக்கரண்டாக ஒன்ஸ் வரும்போது தற்செயலாக இருக்குன்றது மாதிரி நம்ம நினைக்கலாம் பட் ரெக்கரண்டாக ஒரே கப்பலுக்கு வரும்போது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் தட் வி ரியலைஸ் we have to ask them to get genetic testing done so genetic testing பண்ணி அதில் என்ன மியூட்டேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ப்ளஸ் நம்ம நெக்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது 3rd monthலேயே நம்ம நஞ்சுக்கொடி டெஸ்ட்டோ இல்லைனா 4th monthல ஃப்ளூயிட் டெஸ்ட்டோ எடுத்து கூட அந்த பர்டிகுலர் பேபி அஃபெக்டடாக இல்லையான்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இட்ஸ் பாசிபிள் ஃபார் அஸ் டு நோ பை த டைம் இவங்க திருப்பியும் வந்து 5th monthோ 6th monthோ ஸ்கேனில் போய் சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தாராளமாக 3rd monthலேயே நம்ம நஞ்சுக்கொடி டெஸ்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் Anita கேட்டிருக்காங்க how to reduce baby's growth in the womb. Anita, it's a very, not many people would want to reduce the baby's growth, but if in case your baby is weighing slightly heavier, do not worry as long as you're not a diabetic mother. உங்களோட diabetes இருந்தாலும் sugar control இருக்கான்னு check பண்ணிக்கோங்க. As long as your sugars are under control, do not worry about the baby's growth. Second, you cannot reduce the growth of the baby. You can neither increase nor reduce. Increase ன்றது maternal nutrition உங்களோட nutrition தான் நம்ம improve பண்ண முடியுமே தவிர குழந்தையா growth கொஞ்சம் அதிகமாக ஆகும்போது நம்மளால் எந்த மெடிசனோ ஏதோ கொடுத்து குழந்தையோட growth நம்ம கம்மியே பண்ண முடியாது ஸோ that's not possible to do கம்மியாக இருக்கிற பேபி க்ரோத்தை நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் கொடுத்து கொஞ்சம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணலாமே தவிர நல்லா க்ரோ ஆகிற குழந்தைய க்ரோத் கம்மி பண்ண முடியாது அண்ட் why would you want to do that right ஸோ அருள் அனிதா கேட்டிருக்காங்க cervical ஸ்டிச் போட்டால் நார்மல் டெலிவரி ஆகுமா மேம் கேட்டிருக்காங்க ஓகே cervical ஸ்டிச்சுக்கும்
நார்மல் டெலிவரிக்கும் சம்மந்தம் கிடையாது. சர்வைக்கல் ஸ்டிச் எதுக்கு போடுறோம் அப்படின்னா கர்ப்பப்பை வாயை நல்லா மூடி தைச்சு வைக்கிறோம். ஸோ தைச்சு வைக்கிறது எதுக்காக? நிற மாதம் வரைக்கும் அந்த ப்ரெக்னன்சியை எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக. ஸோ நிற மாதம் அதாவது 37 வீக்ஸ் 37 வாரம் வந்துடுது அப்படின்னா அந்த ஸ்டிச் உங்கள் லேபர் பெயின் வரதுக்கு முன்னாடியே உங்களோட கைனகாலஜிஸ்ட் அந்த ஸ்டிச் எடுத்துருவாங்க. அதை கட் பண்ணதுக்கப்புறம் எனி டைம் உங்களுக்கு லேபர் பெயின் வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? இது cervical ஸ்டிச் போட்டதுனால தான் நம்ம சிசேரியன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆஸ் லாங் அஸ் இட்ஸ் அ ட்ரான்ஸ் வஜைனல் ஸ்டிச். இதுவே ட்ரான்ஸ் அப்டாமினலாக மேலேருந்து போட்ட ஸ்டிச்சஸ் உண்டு. அந்த மாதிரி ஸ்டிச்சுனா டெஃபினெட்லி எஸ் இட் இஸ் அ சிசேரியன் செக்ஷன். பட் ரொம்ப ருட்டீனாக பண்ணுறது வந்து வஜைனலாக பண்ணுற ஸ்டிச். அன்லெஸ் அண்ட் அன்டில் வேறு எந்த ஸ்பெசிஃபிக் ஹிஸ்ட்ரி இண்டிகேஷன் மற்ற ஆப்ஸ்டடிக் இண்டிகேஷன் குழந்தை எப்படி இருக்குது, அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிலாம் பார்த்து தான் வஜைனல் டெலிவரியா இல்லைன்னா சிசேரியான்னு டிசைட் பண்ணணும். ஸோ ஸ்டிச்சுக்கும் மோட் ஆஃப் டெலிவரிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஹலோ திவ்யா, தினகரன் கேட்டிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் மீசோகார்டியா மேம்? இஸ் இட் சேஃப் ஆர் டேஞ்சரஸ் ஃபார் த பேபி? ஓகே, வாட் இஸ் மீசோகார்டியா? கார்டியானா ஹார்ட்னு தெரியும், மீசோன்னா மிடில். ஸோ இதில் நாங்கள் பேபியோட ஹார்ட் பார்க்கும்போது இப்போ நம்ம ஹார்ட்டே பார்க்கணுன்னா ஹார்ட் வில் ஆல்வேஸ் பி இன் த சென்டர் அண்ட் ஸ்லைட்லி tilted டுவர்ட்ஸ் த லெஃப்ட், நம்மளுக்கே அடல்ட்டுக்கே. ஸோ அதே மாதிரி தான் பேபிக்கும். ஸோ த பேபிஸ் ஹார்ட் ஷுட் பி இன் த சென்டர் பட் தி ஆங்கிள் ஆர் தி ஆக்சிஸ் ஆஃப் த ஹார்ட் வந்து ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் த லெஃப்ட் டில்ட் ஆயிருக்கணும். தட் இஸ் நார்மல். சம்டைம்ஸ் ஸ்கேனில் பார்க்கும்போது தட்ஸ் கால் லீவோகார்டியா, லெஃப்ட்டில். ஸோ இட்ஸ் கால் லீவோகார்டியா. அண்ட் சம்டைம்ஸ் ஸ்கேனில் நம்ம பார்க்கும்போது ஹார்ட் சென்டரில் லெஃப்டில் டில்ட் ஆகாமல் அப்படியே எக்ஸாக்டாக டிட்டோ சென்டர்லேயே இருக்கும். ஸோ அகேன்ஸ்ட் த ஸ்பைன் அந்த ஆக்சிஸ் வந்து லெஃப்டில் டில்ட்டே ஆகாது, ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். ஸோ மீசோகார்டியா பர் சே அது மட்டும்தான் ப்ராப்ளம் அந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ப்ரொவைடட் ஐசோலேட்டட் மீசோகார்டியான்னு சொல்லுவோம். அதாவது மீசோகார்டியான்றதை ஆக்சிஸ் ஆஃப் த ஹார்ட் சென்டரில் பாயிண்ட் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு பேபியோட ஹார்ட் டீட்டெயில்டாக வேறு எந்த இஷ்யூஸ் இல்லையான்னு பார்க்க சொல்லுவோம். மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த பேபி எல்லாமே நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த மீசோகார்டியா பற்றி ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 இயர் டேட்டா வச்சு நான் ரிசர்ச் பண்ணதுனால மோர் அண்ட் மோர் பேபிஸ், இது ரொம்ப ரேர், இட்ஸ் நாட் தட் நம்ம ரொம்ப காமனாக பார்க்குற கண்டிஷன்லாம் கிடையாது. ஓர் அந்த 10 இயர்ஸ் பீரியடில் ஹார்ட்லி வி வர் ஏபிள் டு கெட் ஒன்லி 20 to 25 பேபிஸ். ஸோ அப்படின்னா இட்ஸ் குவைட் ரேர் டு ஃபைண்ட் திஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மீசோகார்டியாவோட மற்ற இஷ்யூஸ் பேபிக்கு இருக்கலாம், ஹார்ட்டில் இருக்கலாம், இல்லை மற்ற ஆர்கன்ஸில் ப்ராப்ளம் இருக்கலாம், லைக் கிட்னி, ஸ்பைன், ஹேண்ட்ஸ், லெக்ஸ். பட் பேபிக்கு மீசோகார்டியா மட்டும் இருந்து வேறு எந்த ப்ராப்ளமே இல்லை, ஹார்ட் இஸ் அப்சல்யூட்லி நார்மல்னா மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் ஹவ் டன் வெரி வெல். ஸோ இட் இஸ் நாட் டேஞ்சரஸ் as long as the rest of the baby is absolutely normal. I hope I answered your question. Hi ma'am, what is ductus venosus? No A-wave reversal. Okay, no A-wave reversal அப்படின்னா என்ன அர்த்தம்? Let's go there. நம்ம NT scan பண்ணும்போது I think we are getting plenty of queries, so let me answer one by one. A-wave reversal நம்ம பார்க்க போகிறோன்னா அதில் தட் இஸ் நார்மல். ஃபஸ்ட்டு அதை நான் சொல்லிடுறேன். நோ A-wave ரிவர்சல்னா A-wave ரிவர்சலாகவே இருக்கக்கூடாது. A-waveன்றது குழந்தையோட ஹார்ட்டுக்கு போகிற ஒரு பிளட் ஃப்ளோ, அது நல்லா நார்மலாக ஃப்ரீயாக போகிறதான்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அது நார்மலாக ஃப்ரீயாக போகிறது அப்படின்னா தட் மீன்ஸ் தேர் இஸ் நோ ரிவர்சல் இன் ஃப்ளோ. A-wave நல்லா ப்ராப்பராக போகிறதுன்னு அர்த்தம். ரிவர்சல் ஆஃப் A-wave அப்படின்னா தான் அது அப்நார்மல். அப்போது பேபியோட ஹார்ட் எப்படி இருக்குது, க்ரோத் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். பட் அதர்வைஸ் இட்ஸ் ஃபைன். ஓகே, கேர்ள் ஆஃப் ஃபேத் மேம், ஷல் ஐ ஈட் கர்ட் வித் ஸ்பினாச்? வை நாட்? டெஃபினெட்லி இஃப் யூ லைக் இட், கோ ஹெட், தேர் இஸ் நத்திங் ராங். Ma'am, I want to chat with you privately. Okay, Dharalama Pavi, you can chat with me privately, but I would prefer you to contact our clinic. I consult at Jammi Scans, T Nagar, Chennai. So clinic number வந்து at the end of the video, probably in the description நான் share பண்ண சொல்கிறேன். Please do contact and you can get in touch with me. Okay, Sandhya கேட்டிருக்காங்க. Hi ma'am, which side to sleep for twin pregnancy? ஓகே சந்தியா, இதில் சிங்கிள் பேபி ட்வின் பேபின்றதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை த பொசிஷன் ஆஃப் ஸ்லீப்பிங்க்கு.
most of the time, irrespective of how many weeks you are, probably above 5 months or 6 months or 7 months, preferably turn to either of your sides, lateral position சொல்லுவோம். straight படுக்கலாம், but ரொம்ப நேரம் படுக்க வேண்டாம், because the heavy tummy, pregnant இருக்கிற tummy will put pressure on your main blood vessel, which is the aorta, and the aorta ல தான் நல்ல blood flow uterus எடுத்துட்டு போறது, so which in turn goes for your baby. so அதனால ரொம்ப நேரம் நீங்க straight flat படுத்துந்தீங்க, that is after 7-8 months, and the big uterus, the pressure will fall on the aorta. So adinala what we recommend is preferably onto your left side, where usually uterus dextro rotates to the right. So adinala naanga left side la thirumbi paduthukonga solluvom, but it's fine, comfortable left side la illana neenga or pregnancy pillow vechinde you can turn to your right side also and lie down. That's not an issue at all. It holds good even for twins. Okay, so ma'am, enakku blood relation la manage my cousin, so pregnancy plan pandrom, any specific test to be done before or after pregnancy? That's a good question, Shubha, because we had couple of patients today coming with getting married among relations, so obviously that's quite common. அதுவும் நம்மளோட என்வரான்மெண்ட் சொசைட்டி இதில் வந்து ரிலேஷனுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறது இஸ் குவைட் காமனாக பார்க்குறது உண்டு. பட் என்ன நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுன்னா, உங்களோட ஸ்பெசிஃபிக் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஏதான ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்திருக்கா, உங்கள் ஹஸ்பண்ட் சைட்லேயும் சரி இல்லை உங்கள் சைட்லேயும் சரி, ஏதான ஸ்பெசிஃபிக்காக ஏதான ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க, ஏதோ பிரெயின் ப்ராப்ளம், டெவலப்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க, இல்லை ரெக்கரண்ட்டாக யாருக்கான மிஸ்கரேஜஸ் ஆயிருக்கா, இல்லை குழந்தை பிறந்து இறந்துருக்காங்களா, ஏதான ஒரு ஃபியூ இயர்ஸ் இருந்து அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்து இறந்துருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஏதான ஒரு 3 ஜென்ரேஷனில் உங்கள் ஃபேமிலியில் இருக்கான்றது செக் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். why it's important na, நிறைய ஜென்ரேஷன் சம்டைம்ஸ் நிறைய ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வந்து எவ்ரி ஜென்ரேஷனில் வரணுன்ற அவசியம் இல்லை. இட் கேன் ஸ்கிப் ஜென்ரேஷன்ஸ். ஸோ 2 ஜென்ரேஷன் இல்லாமல் 3rd ஜென்ரேஷன் தெரியலாம், இல்லை 2 ஜென்ரேஷனில் வந்து 3rd ஜென்ரேஷனில் நல்ல நார்மல் பேபிஸ் இருக்கலாம். ஸோ அதனால it's very important that you meet a fetal medicine consultant or a gynecologist or even a geneticist if required to have your family history ascertained. So it's very important. I'm glad that நீங்க வந்து you are trying to do everything pre-conception. That's the best time to do. So ஒரு gynecologist கிட்ட வந்து உங்க family history detailed வாங்கிட்டு அப்புறம் you can start planning your pregnancy. Shweta has asked, ma'am, please tell about ovulation bleeding. Okay. Ovulation bleeding வந்து எல்லாருக்குமே நடக்காது ஸ்வேதா. இட் ஹேப்பன்ஸ் டு ஃபியூ பீப்புள். ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து அந்த மிட் சைக்கிளில் வந்து ஒரு ஸ்பாட்டிங் இருக்கலாம், இல்லைனா வந்து தே குட் ஹாவ் அ கிராம்பி பெயின். பட் நாட் எவ்ரி ஒன் ends up with spotting during mid cycle. So very rarely it does. But ovulatory bleeding usually is not very heavy as to call it bleeding. Probably it will be a spotting. What is meant by increased CRP in pregnancy? Surya கேட்டிருக்காங்க. Okay, so CRP, ESR, இது எல்லாமே they are markers of infection or inflammation in a human body. இப்போ pregnancy is a state where many things go up and down. நிறைய blood parameters வந்து நார்மலாகவே ப்ரெக்னென்சியில் டோட்டல் கவுண்ட் ஜாஸ்தி ஆகும், நம்மளோட தைராய்டு லெவல்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும், நம்ம ஹெச்சிஜி லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதே மாதிரி தான் ESR and CRP. CRP is also called C-reactive protein and ESR வந்து erythrocyte sedimentation rate நம்ம மெடிக்கல் லாங்குவேஜில் சொல்லுவோம். இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது இஸ் குவைட் காமன். பட் சிஆர்பியோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ப்ரெக்னென்சி, அதாவது நம்மளோட பாடியில் வேறு எதான சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எதான இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணுறது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி க்ரூஷியல். பிகாஸ் அதை நம்ம ரூல் அவுட் பண்ணி சரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சீரியல் லெவல்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணாலே நம்மளுக்கு தெரியும். பட் ஓவரால் விதவுட் எனி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், மைல்ட் மாடரேட்லி elevated, doesn't matter, don't have to worry. Hi Kavipriya, 6 months pregnancy with the blood pressure of 130 to 140, labetalol 100 milligram கொடுத்தாங்க, continuous இருந்துக்கு, இப்போ pressure is 120/70. You are fine Kavipriya. The thing is 130 to 140 and the upper number பேரு systole. பார் போட்டு டயஸ்டோல்னு ஒரு நம்பர் இருக்கும், that's more important than the upper number. If that பார் போட்டு அந்த கீழே இருக்கிற denominator number diastole is above 90 or 100 is when is considered significant. As long as your blood pressure is getting controlled with 100 milligram of labetalol, I think you are good to go. Okay.
Join hands கேட்டிருக்காங்க. Ma'am, is it okay to have intercourse during pregnancy? It basically depends on your condition. What do I mean by condition அப்படின்னா உங்களோட specific medical history. If you've had bleeding, that too early pregnancy, you've had bleeding episodes, or if your placenta, your nanjukodi வந்து it's low lying, or you have any other medical conditions which are prone to make you bleed, then we would try, so probably previous history of preterm labor or a cervix which is opened up, அந்த மாதிரி, or twins, அந்த மாதிரி இருக்கும்போது we don't want to create any trigger for contractions. Apart from that, as long as you are absolutely normal, healthy pregnancy, natural conception, I don't think there's any issue. Definitely it has to be individualized. So I cannot, or a blanket statement I cannot give without knowing a full history. Yes, do discuss with your gynecologist. If you don't have any risk factors, definitely. Kiwi, ma'am, I'm underweight now, 4 months pregnant. Weight gain இல்லாம இருக்க, weight கம்மியாகுது. Okay. So underweight and சொல்றதுக்கு முன்னாடி நம்ம always we have to make sure that we measure our BMI, height and weight. Height and weight வச்சு BMI ன்னு ஒரு நம்பர் வரும். So it's all available nowadays online. So BMI calculate பண்ணிட்டு, because as long as we feel that நம்ம 55 kilos தான் இருக்கும், நம்ம 60 kilos தான் இருக்கும், but ஆனா நீங்க ஹைட்டுக்கு weight calculate பண்ணீங்கன்னா அது கரெக்டா வரும். If you want to increase good amount of weight during your pregnancy, the first and foremost thing you need to do is to avoid as much as possible junk, processed and sugary fatty foods. அதை தாண்டி முடிஞ்ச வரைக்கும் try to have wholesome foods, like good amount of protein rich food. Paneer has good amount of protein and fat, then sundal has good amount of carbs and proteins. So it's a combination of both. You will not have just protein rich food where edhilime protein mattume isolated ah irukadu. Egg white is good source of protein. Egg white with yolk is good amount of fat and protein. So andha mari substance edukumbodhu babies ku kuda healthy ah weight gain aga vaaipu irukku. Okay. Retroverted uterus and high prolactin. Vinitha, இன்னும் கொஞ்சம் details கொடுங்க எனக்கு. Give me more details on your age, your regularity of periods, and then we will talk. Kavi Arasi ma'am, என்னோடது 22 weeks scanல breech position இருக்கு நார்மலா. Okay, நாங்க வந்து பொசிஷனே கொடுக்க மாட்டோம் 22 weeksல. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நம்மளோட குழந்தை வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு 7-8 மாசம் ஆகும். Because 21-22 weeks the baby is hardly 500 grams, 400 to 500 grams தான் இருப்பாங்க. அதில் நிறைய சுற்றிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பொசிஷன்னு the baby will not settle down. ஸோ அதனால அந்த யூஸ்வலாக என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு பேர் அன்ஸ்டேபிள் லைனா அது சுற்றிட்டே இருப்பாங்க. இதுதான் பர்டிகுலர் பொசிஷன்றது 22 வீக்ஸில் வரவே வராது. பின்ன எப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் பற்றி, அதாவது குழந்தையோட பொசிஷன் பற்றி பேசுவோம் அப்படின்னா அது 7 மாசத்துக்கு மேலே தான். ஸோ அதுக்கு மேலே இருக்கும்போது தான் பயப்படணும். இப்போல்லாம் இட்ஸ் நத்திங் டு வரி. Anu ma'am, I'm a teacher. Can I travel daily in scooty? 8 weeks pregnant. If you don't have a choice, Anu, go ahead. But what I would tell you is, it depends on the road conditions. நீங்க எங்கேருந்து வரீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. But there is no restriction to travel by via two-wheeler, as long as you are comfortable riding it. As long as you don't have any pain or bleeding, and இது normal routine pregnancy அப்படின்னா தாராளமாக you can travel by bike, but be careful because the roads are bad. You don't have any control on the other person driving, so be careful and go slow and wear a helmet. Okay. Devi Shiva, fibroid in the right lateral wall means where? Will that be a barrier for normal delivery, ma'am? அப்படின் தேவி கேட்டிருக்காங்க. ரைட் லேட்ரல், ரைட் சைட்னா நம்மளோட ரைட் சைட், லேட்ரல்னா சைட். ஸோ ரைட் சைடில் லேட்ரல் வாலில் ஒரு ஃபைப்ராய்டு இருக்குது. பேசிக்லி தேவி, ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னா இந்த ரைட் லேட்ரல் இஸ் ஜஸ்ட் த லொக்கேஷன். அதை தாண்டி வந்து இன்ட்ராமியூரலா, சப்சீரோசலா, அதாவது மசில் வாலில் இருக்கா இல்லை வெளில இருக்கா, அதோட சேர்த்து சைஸ் எப்படி இருக்குது, பெயின் இருக்கா, சைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ நம்ம டெலிவரி நம்ம ஃபைப்ராய்டு வச்சு நம்ம பார்க்கும்போது த மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அந்த கண்ட்ராக்ஷன்ஸ். அந்த யூட்ரஸோட கண்ட்ராக்ஷன் வந்து மேலேருந்து ஆரம்பித்து ஒரு ரிதமிக்காக இட் ஹாஸ் டு come down. So and the pressure has to go down. So what happens, appo and the uterus mouth வந்து open ஆகும். So and the pressure controlled on and off rhythmic varanuna, there shouldn't be anything which is disturbing that muscle. So and the uterine muscles disturb பண்ற மாதிரி ஒரு பெரிய fibroid இருந்தால sometimes நம்ம அந்த contractions might not be that adequate enough
to open up the cervix. But all that depends on the location, the size and the type of contractions you get. So or blanket statement நம்ம கொடுக்க முடியாது as long as we know the other important findings in your report, and then probably we can talk about it. மகேஸ்வரி கேட்டிருக்காங்க, ஹாய் டாக்டர், நார்மல் டெலிவரிக்கும் ஹைட் அண்ட் வெயிட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பிகாஸ் why I'm saying is ஏன்னா இந்த நார்மல் டெலிவரி வந்து நீங்கள் ஹைட் அண்ட் வெயிட் ஆஃப் த மதர் and the baby கேட்குறீங்களா? ரெண்டுமே உண்டு. பிகாஸ் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அ மதர் ஹூ இஸ் அரவுண்ட் 4.5 or 5 feet or 150 centimeters, but the baby is 3.5 kilos. Obviously sometimes நம்மளுக்கு ஹைட் கம்மியாக இருக்கும்போது நம்மளோட ஹிப் போன் பெல்விக் இருக்கு இல்லையா, அந்த பெல்விக் பிரிம் அது கொஞ்சம் வந்து நேரோ ஆக வாய்ப்பு இருக்குது. நாட் தட் இட் ஹேப்பன்ஸ் ஆல்வேஸ், பட் அடி வழியாக நம்ம வந்து பார்க்கும்போது ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஹிப் போனும் இருக்கும். ஸோ ஒரு டாலாக இருக்கிறவங்களுக்கு we would probably expect a broader pelvis. ஸோ தலை இறங்க ஈஸியாக இருக்கும், அது வெளியில் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ there are plenty of things that height and weight play a major role in delivery. That's quite normal, Kirti. நான் உங்களோட இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக எடுத்தேன். ஸோ இட்ஸ் நார்மல் டு ஹாவ் பெயின், ஸோ டோன்ட் வரி. ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் irregular periods வருமா டாக்டர்? டிக்ரீஸ் ஆனால் irregular periods சம்டைம்ஸ் எஸ். ஏன்னா அனீமியா, தைராய்டு, ப்ரொலாக்டின் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் போது, நம்மளுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கும் போது பீரியட்ஸ் வந்து irregular-ஆக வாய்ப்புகள் உண்டு. தட்ஸ் ட்ரூ. ஓகே, சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்ட்ரி ப்ராப்ளம் ஃபார் த பேபி பிரியங்கா. அதை பற்றி நாங்கள் ஆக்சுவலாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பேசியிருக்கேன் இதே யூடியூப் சேனலில். ப்ளீஸ் போய் பாருங்கள். உங்களுக்காக நான் சொல்கிறேன், இது டே இன் அண்ட் டே அவுட் ஐ சி plenty ஆஃப் பேஷண்ட்ஸ் கம்மிங் வித் irregular periods. ஸோ அதனால அண்ட் ஆல்சோ வித் சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்ட்ரி. சம்டைம்ஸ் நம்ம சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்ட்ரி பார்க்கும் போது என்னென்னா, வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி இருக்கும் இல்லையா, அந்த தொப்புள் கொடி இருக்கும் போது 3 ரத்த குழா இருக்கும். ஸோ அதில் 2 ரத்த குழா பேர் ஆர்ட்ரி, 1 ரத்த குழா பேர் வெயின். வெயின் தான் குட் பிளட் ஃப்ளோ, அதாவது குட் ஆக்சிஜன் ரிச் பிளட் வந்து நம்மளுக்கு அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ வெயின் இல்லாமல் குழந்தையால் இருக்கவே முடியாது. ஸோ வெயின் எல்லா பேபிக்கும் இருக்கும். இந்த 2 ஆர்ட்ரி இருக்குல்லையா, அந்த 2 ஆர்ட்ரி பேபி கிட்டேருந்து லெஸ் ஆக்சிஜன் பிளட் எடுத்துட்டு அதை போய் நஞ்சு கொடியில் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஃபார் ஆக்சிஜனேஷன். ஸோ இதில் சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த 2 ஆர்ட்ரிக்கு பதிலாக ஒரே ஒரு ஆர்ட்ரி தான் இருக்கும். ஸோ அந்த 2 ஆர்ட்ரி பண்ண வேண்டிய வேலையை அந்த ஒரே ஆர்ட்ரி பண்ணால் போதும். நம்மளுக்கு கார்டு எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கணும், உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு கார்டு வேணும். பிகாஸ் ஒன்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் we are going to cut the cord, the baby is going to drink milk and the baby is going to be fine. However, உள்ளே இருக்கும் போது ஐசோலேட்டடாக, அதாவது சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்ட்ரி மட்டும், வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது, ரெஸ்ட் ஆஃப் த பேபி இஸ் ஃபைன், ஃபீட்டல் எக்கோ நல்லா இருக்குது, பேபி இஸ் க்ரோயிங் வெல், இது எல்லாமே நார்மலாக இருக்குது. சிங்கிள் ஆர்ட்ரி மட்டும் இருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் வரி, தோஸ் பேபிஸ் டூ வெரி வெல் அவுட் சைட். நாங்கள் நிறைய பேபிஸ் பார்க்குறோம், லிட்ரலி எவ்ரி டே, ஆல்மோஸ்ட் எவ்ரி டே ஒரு ஈஸிலி 5 to 6 babies in a week we do have with single umbilical artery. Most of them do well. You have to be worried only if it is associated with any other problem. Apart from that, those babies do very well, no issue at all. 20 weeks with back pain. Yes, Gayatri, என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். பயப்படாதீங்க. 6 monthsக்கு வந்து 5 to 6 monthsக்கு டெஃபினட்டாக ஹியர் அண்ட் தேர் புல்லிங் அண்ட் ட்ராகிங் பெயின் இருக்கும். கால்சியம் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் சம் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், வாக்கிங், அதெல்லாம் பண்ணனாலே நல்ல ரிலீஃப் இருக்கும். ஓகே, 6 monthsல பேபி மூமெண்ட்ஸ், இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ இப்போது ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இட் வில் பி அப்லோடட் வெரி சூன். மூமெண்ட்ஸ் வந்து இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பட்டர்ஃப்ளை டேப்பிங் மூமெண்ட்ஸ், ஒரு டேப் பண்ணுற மாதிரி தான் மூமெண்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் பேபி வெயிட் கெயின் ஆக ஆக த மூமெண்ட்ஸோட சிவியரிட்டி, இன்டென்சிட்டி வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ எடுத்த உடனேவே வந்து அப்படியே கிக் பாக்ஸிங் பண்ணுற மாதிரிலாம் மூமெண்ட்ஸ் தெரியாது. ஸோ இட்ஸ் கோன் பி வெரி மைல்ட் ஃப்ளட்டர்ட் மூமெண்ட்ஸாக இருக்கும். அது சம்டைம்ஸ் நம்மளுக்கு கேஸ் பபிள்ஸ் போகிற மாதிரி கூட இருக்கும். ஸோ அதனால வந்து மேக் ஷுவர் தட் ஒரு 5 months or 6 monthsக்கு அப்புறம் நீங்கள் அது கான்ஷியஸாக நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, we get involved in so many other work.
ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு மூமெண்ட்ஸே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க ஸ்கேனுக்கு. ஆனால் அப்போ நம்ம நோட் பண்ணும்போது தே வுட் பி பிஸி இன் சம் ஆஃபீஸ் ஒர்க் ஆர் சம் கிச்சன் ஒர்க். கடைசியில் இல்லை மேம் நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன் தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிவ் இட் சம் டைம். உங்களுக்கு மூமெண்ட்ஸ் தெரியல அப்படின்னா ஹேவ் சம்திங் டு ஈட். ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு காம் குவைட் ரூமில் ஒரு மியூசிக் போட்டுட்டு போய் படுத்து பாருங்கள். கண்டிப்பாக யூ வில் பி ஏபிள் டு ஃபீல் த மூமெண்ட்ஸ். Deepika, okay, pregnancy report normal ma'am, including double marker. And after delivery, baby has found to be Down syndrome. How is it possible? Ma'am, how to avoid? I understand, Deepika, I understand completely your concern. Double marker test illa scan என்றது double marker test ஓட சேர்த்து பண்ணும்போது the accuracy by which you can diagnose a baby with Down syndrome is 85%. 85 to 90% வந்து அந்த நம்பர் நம்ம கொடுக்குற வேல்யூ உங்களோட டபுள் மார்க்கர் ரிப்போர்ட்டில் லோ ரிஸ்க்குன்னு வரும். அந்த லோ ரிஸ்க்கு பக்கத்தில் ஒரு வேல்யூ இருக்கும். சே 1:1500 இல்லை 1:5000 அப்படின்ற வேல்யூ. அப்படின்னா அவுட் ஆஃப் 5000 மதர்ஸ் யாரான ஒரு மதருக்கு பேபி வித் டவுன்ஸ் பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த ரிஸ்கோட அர்த்தம். அது வந்து கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டு கிடையாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும்போது சின்ஸ் நம்மளுக்கு ப்ரீவியஸ் பேபி டவுன்ஸ் இருக்கிறதுனால அவங்க எந்த டைப் ஆஃப் டவுன்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சி அடுத்த ப்ரெக்னென்சியில் எய்தர் நம்ம வந்து பிளாசண்டாலேருந்து பயோப்சி எடுக்கலாம், தட் இஸ் கொரியானுக்குள்ள சாம்பிளிங் சொல்லுவோம். இல்லைன்னா குழந்தைய சுற்றி இருக்கிற உமிநீர் 4 மாதத்தில் ஆம்னியோசென்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதை எடுத்து பார்த்தோன்னா அது மட்டும் தான் 100%. ஸோ அந்த 100% டெஸ்ட்டை நம்ம எல்லாருக்குமே ஆஃபர் பண்ணுறதில்ல. இந்த ஸ்க்ரீனிங் டபுள் மார்க்கரில் யாருக்கெல்லாம் ஸ்க்ரீன் பாசிட்டிவ்னு வருதோ இல்லை யாருக்கெல்லாம் வந்து இன்டர்மீடியட் ரிஸ்க் வருதோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் கண்டிப்பாக நீட் டு get in touch with us so that we can tell you the options available for confirmation. Apart from that, there are plenty of Down syndrome association and the federation la irukanga where Down syndrome babies parents ellam they meet up with each other and the babies do play. And specifically Down syndrome babies are very artistic. They can draw very well. They're very talented in art. They can play instruments very well. So do encourage your kid if the kid is talented in any particular art form. So அதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க குழந்தைக்கு. If you want to reach out to us about the organization or federation, do let us know. I'll be more than happy to send the details to you. Okay. ஹை ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் கவிப்ரியா தான் திருப்பி கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்? கண்டிப்பாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் கவிப்ரியா. ப்ரீஎக்லாம்சியான்னு பாருங்கள், ஹை பிபி இன் ப்ரெக்னன்சி, அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால் என்ன ஆகலாம் அப்படின்னா குழந்தைக்கு பிளட் ஃப்ளோ சரியாக போகாமல் இருந்தால் க்ரோத் கம்மியாகலாம். பட் அது எல்லாருக்குமே ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆஸ் லாங் அஸ் உங்களோட பிபி லெவல் கண்ட்ரோல்டாக இருக்குது, நீங்கள் லெபிட்டலால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் த பேபிஸ் டூ வெல். நேர மாதம் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஹெல்த்தியாக இருப்பாங்க. Pavya Preeta, shall I eat mangoes? Why not? Even I like mangoes, obviously. As long as you're not a diabetic and your doctor says okay, and even if you're pregnancy, some amount of mangoes are absolutely okay to have. They have good amount of vitamins in them. Anything is only about portion control, Preeta, because Pavya, because it's more of portion control rather than trying to avoid any food. Yeah. ஓகே, தனஸ்ரீ கேட்டிருக்காங்க ஸ்மால் எக்கோஜெனிக் ஃபோக்கை இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இது நான் இதை பற்றி பேசாமல் எந்த லைவ்லையும் நான் ஃபினிஷ் பண்ணதே இல்லை தானா. ஸ்மால் எக்கோஜெனிக் ஃபோக்கை இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இஸ் காமன், தட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் இந்தியன் பேபிஸ். அந்த ஒயிட் டாட்டை நம்ம வந்து ஸ்கேனில் பார்க்கறது இஸ் நத்திங் பட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பேபிஸ் மசில் வால் டிப். ஸோ தட் ஹேஸ் நத்திங் டு டூ with extra risk of Down syndrome. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டவுன் சிண்ட்ரோம் ரிஸ்க் ரூல் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பற்றி பயப்படவே வேண்டாம். அதுக்கும் பேபிக்கு ஹார்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, அது ஹோல் கிடையாது. ரெஸ்ட் ஆஃப் த பேபி, அதாவது ஒரு டீட்டெயில்டாக நாங்கள் யூஸ்வலாக அந்த மாதிரி எக்கோஜெனிக் ஃபோக்கேன்னு எங்கள் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வரவங்களுக்கு டீட்டெயில்டாக ஹார்ட் இவால்வேட் பண்ணுவோம். வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, டவுன் சிண்ட்ரோம் ஸ்க்ரீன் இஸ் நெகட்டிவ் அப்படின்னா ப்ளீஸ் டு நாட் வரி அபவுட் எக்கோஜெனிக் ஃபோக்கே. தட்ஸ் அ நார்மல் ஃபைண்டிங். ஓகே, பைரவி கேட்டிருக்காங்க how to find out Down syndrome. There are plenty of tests available, Bhairavi.
ஒன் உங்களோட ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் டபுள் மார்க்கர் டெஸ்ட் இருக்குது. சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட தேர்ட் ஒரு ஃபோர்த் மந்த்துக்கு மேலே நீங்கள் குவாட்ரபிள் டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம். அதில் ரிஸ்க் இருக்குது இல்லை இன்டர்மீடியட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா NIPTன்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது, இல்லைனா ஆம்னியோசென்டசிஸ்ன்னு டெஸ்ட் இருக்குது. So there are plenty of tests available to identify if the baby is Downs or not. Low lying placenta இருந்தால் எப்படி இருக்கணும் மேம்? ஓகே, ஸோ அகெயின் நம்ம இப்போ நஞ்சு கொடி கீழே இருக்குன்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். தேர் இஸ் நோ ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் ரூல்னு எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ வாரோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கான்னு பார்க்கணும். மூணாவது ரெஸ்ட் ஆஃப் த பேபி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். பிளட் கிளாட்ஸ் எதுவும் இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த 3 விஷயமும் பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே எப்போ பார்த்தாலும் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு இல்லை, ஒருத்தருக்கும் டிஃபர் ஆகும். ஸோ உங்களோட கைனகாலஜிஸ்ட் வில் பி த பெஸ்ட் பர்சன் டு டெல் யூ பேஸ்ட் ஆன் யோர் ஸ்கேன் ரிப்போர்ட். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங், ஸ்பாட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, கிராம்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா மைல்டாக நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ஓவர்ட்டாக எக்ஸர்ட் பண்ணாதீங்க. நீங்கள் சாப்பிட்றது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது, don't do anything which could put a lot of pressure on your abdomen. அப்படின்னா ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருந்தால் உங்கள் டாக்டர் கிட்ட பேசுங்க. ரொம்ப காஃப் இருந்ததுனாலும் உங்கள் டாக்டர் கிட்ட கேளுங்க. ஸோ ஆல் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் நஞ்சக்கொடி கீழே இருக்கும்போது ஒரு 7-8 monthஸில் த பிளாசண்டா வில் மூவ் அப். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். Can I drink hot water during pregnancy? If you are comfortable to drink hot water, it's okay. But what I would prefer you to do it, or lukewarm water is better. And sometimes if you've been used to drinking hot water, that is different. And lukewarm water is better because on the vomiting la irukumbodhu konja warm water na it will soothe your throat rather than really really hot. Because hot can differ from person to person, illaya? Okay, hi ma'am, 21 weeks என்னோட cervical length is 2.8 cm. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. Anywhere between 2.5 to 3.5 is considered as normal cervical length. 2.8 is like kind of borderline. So I would want to see definitely after a week or 10 days அந்த length குறைஞ்சிருக்கான்னு. அதுக்கு முன்னாடி I will want to know what was the length before 3rd monthல. Because அதெல்லாம் வச்சு தான் we will be able to analyze whether it is a short cervix or முன்னாடி நல்லா இருந்தது இப்போ reduce ஆகுதான்னு. And there are plenty of treatments available. Progesterone supplementation available, stitch available, இல்ல donut pessary available. So obviously இன்னொரு next scan எடுத்துட்டு தான் அதை decide பண்ண முடியும். Amuda, okay. So see, in the breast milk increase pannardu அப்படின்றது it's a what I would say is first analyze whether your baby is full. Most of the time momsக்குலாம் என்ன தோணும் அப்படின்னா when they want to feed they feel as if the baby is not getting enough blood milk. அப்படி கிடையவே கிடையாது. As long as the baby is feeding every few hours once, as long as the baby is sleeping well, passing urine well, passing motion well, and the baby is comfortable without any gastric problem, that means your breast milk is sufficient. அப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா first see whether you are getting distracted. It's very important because I see plenty of mothers nowadays feeding their child, having a phone, gadget, watching TV or iPad. That's not what you do. இப்போ நாங்கள் tips of breastfeeding upcoming videosல இருக்கு. Try to avoid gadget usage. Try to bond with your baby. Try to have a positive outlook. Go to a quiet, closed environment where calm and quiet உங்களால பேபியோட bond பண்ண ட்ரை பண்ணுங்க. The more and more the baby starts sucking, more and more the oxytocin and the stimulation, nipple stimulation will produce oxytocin. It goes to the brain and then there's something called a let down reflex where the breast milk is secreted. இதை தாண்டியும் if you really think that உங்களுக்கு மில்க் சப்ளை சரியா இல்லை, டயட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, குட் அமௌண்ட் ஆஃப் மில்க், கார்லிக், பூண்டு அதெல்லாம் இட் கேன் ஆக்சுவலி இன்க்ரீஸ் யோர் breast milk production. 19 weeks pregnant with no weight gain. It's fine, Jamima, because 19 weeks the baby will be hardly 300 grams. So probably you might have had vomiting. So adanala weight gain edhu illa. That's all right. As long as ungalku vomiting la settle down aayidhu, then you are going to increase your weight, then that shouldn't be a problem at all. Okay, ma'am, please tell about sugar normal value. 170 இருந்தா என்ன பண்ணும்? ஓகே, ஸோ இந்த சுகர் வேல்யூ நார்மல் ரேண்டம் சுகர்ஸ் நாங்கள் யூஸ்வலாக அதை கணக்கே எடுக்க மாட்டோம். ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல். ஸோ த கட் ஆஃப் இஸ் பிட்வீன் 90 to 100.
So less than 90 preferably for fasting. Overnight fasting and சொல்லுவோம். Overnight fasting na or 8 hours at least should be less than 100. Preferably 90 to 100 க்கு கம்மியா இருந்தா better. That is fasting. இதுவே postprandial 2 hours சாப்பிட்டதுக்கு அப்புறம்னா 130 to 140 is the cutoff. We would prefer it to be less than 130. So less than 90, less than 130. That is the strict control. Okay control அப்படினா 90 to 100 and 130 to 140. But anything above 100, above 140 is absolutely abnormal. Ma'am, cervical circulageக்கு அப்புறம் preterm ஆக வாய்ப்பு இருக்கா? No, not really Nitya. Preterm ஆக கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து cervical circulage போடுறோம். So circulageனால preterm ஆக வாய்ப்புகள் இல்ல. Seishu, ma'am, I feel comfortable if I sleep straight. Is that okay? Almost my daughter's okay. So see, you can lie down straight for some time. There's nothing wrong. Try not to put anything physically like kaal padamodu. Try to make sure that you avoid it because we don't want any blunt injury. Not that it's going to directly impact the baby, but it's better to avoid it. Konja neram straight ah padakalam, adha endha prachanayum illa. Ma'am, I'm 26 weeks pregnant. How to increase? I think I already spoke about protein rich food. 35 weeks with A5 4.9, Doppler is fine, weight is 2.2 kilos. I need to know more, ma, because I need to know about sugar, BP, thyroid, adana irukana enakku theriyano. Ketrapal, and also I also want to know because its A5 is 4.9, so ungaloda CTG and the tracing la eppadi irukku theriyano. As long as that's fine, then internal ah nam examine panni uterus mouth eppadi irukku paaknom. Ashifa is asking, relation la kandipa marriage panna baby handicap porakom? No, absolutely not, Ashifa. I have so many babies who have born, who have conceived post where my mother and father are related to each other prior to marriage, so it's not that way at all. That ஏன் அப்படி அந்த ஒரு நினைப்பு the thought இருக்கு அப்படின்னா probably the chances of abnormality might be little higher. When you compare a couple or a husband and wife when they get married, they're not related to each other before marriage க்கும் compared to a couple who are related to each other அப்படின்னா ஏதான ஒரு ஜெனரேஷன்ல ஒரு தாத்தா பாட்டி காமனா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதான ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்கு. That's only if you have a genetic issue. If not, I don't think you should worry about it. Not everyone. NT scan மிஸ் பண்ணிட்டேன் மேம், நெக்ஸ்ட் ஸ்கேன் அனாமலி எடுத்து கரெக்டாக இருக்குமா? NT ஸ்கேன் மிஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னா 4th மந்த்ல ஒரு ஸ்கேன் இருக்குது, அதுக்கு பேர் ஏர்லி டார்கெட் ஸ்கேன் ப்ளஸ் குவாட்ரிபிள் ஸ்க்ரீனிங். அந்த பிளட் டெஸ்ட் மிஸ் பண்ணவங்க அதை எடுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அனாமலி ஸ்கேன் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக you can get a 4th month scan done. Ma'am, 37 weeks with gestational diabetes, A5 is 26. Baby's weight is 2.5. Will I deliver early or will it be a C-section? The way it's very difficult to comment on the mode of delivery. ஏன்னா மற்ற டீட்டெயில்ஸ் யூட்ரஸ் மவுத் எப்படி இருக்குது, உங்களோட பெல்விக் ஹிப் போன் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்காம நம்மளால வந்து அது சொல்ல முடியாது. பட் ஆனால் வாட் ஐ கேன் சே இஸ் டெஃபினெட்லி ஃப்ளூயிட் இஸ் ஸ்லைட்லி ஆன் த ஹையர் சைட். ஸோ ஆனால் பேபி வெயிட் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக 2.5 kilos தான் இருக்குது. அண்ட் ஐ திங்க் ஓவராலாக அசஸ் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். Definitely your doctor would assess you internally. If the uterus mouth is pliable, nalla conducive irukuna, dharalama you can try. Illa if they feel that the liquor is too much to allow for a vaginal delivery, then they will plan a cesarean section. I think that decision has to be taken by a gynecologist who is examining you physically. Okay, Mahalakshmi கேட்டிருக்காங்க, மேம் 44th day morning test பண்ணே double line வந்துச்சு, second line is light. Okay, Mahalakshmi, don't worry. ஏன்னா இப்போ 44th line second line லைட்டாக இருக்குன்னா you can go ahead and give a blood test called beta HCG. அதே beta HCG தான் நம்ம யூரின்லையும் டெஸ்ட் பண்ணுறோம். யூஸ்வலாக ஏர்லி மார்னிங் சாம்பிளே டெஸ்ட் பண்ணுங்க, அது யூரினில். பட் ஹெச்சிஜின்ற ஒரு பிளட் டெஸ்ட் நீங்கள் லேபில் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ will be more predictive rather than urine pregnancy test. Sridevi, I'm nearing my due date, ma'am. What does mucus of white discharge? That's quite common, Sridevi, because white discharge can be from the vagina. As long as உங்களுக்கு contractions, pain, இல்ல blood stain mucoid discharge எதுவும் இல்லை அப்படின்னா you don't have to worry about it. அனு கேட்டிருக்காங்க, மேம் AC is lagging by 2 weeks. Is it normal? Okay, Anu, basically growth பத்தி கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா I need to see the series of scan reports with a growth graph with fluid
with blood flow, with position, உங்களோட medical history. So இவ்வளோ விஷயங்கள் இருக்கு before we predict the growth of the baby. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் தான் நம்ம க்ரோத்தில் எதான ப்ராப்ளமாக நம்ம சொல்ல முடியும். மிஸ்ஸஸ் அனிதா வந்து 26 வீக்ஸ் ஹவு டு இன்க்ரீஸ் ஐ ஆல்ரெடி ஆன்சர்ட் அனிதா. ஐ திங்க் ஆல் திஸ் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, increase baby weight. I think many questions. Okay, let's go from the last now. Okay, ma'am, I've done fetal echo. Doctor told me to get fetal echo. Edachu problema? Nowadays many patients do come for fetal echo, so I don't think it's a problem. As long as scan wise is normal, then you don't have to worry about the baby. Okay, ina ketirukanga 11 weeks pregnancy with thyroid 17. I presume TSH is 17. unga doctor munnadiye ungalku TSH test pannirukangalaanu enakku theriyano. Already are you on thyroid medications? If not, please start medications early, because evlo seekro nama TSH level less than 3, அதாவது ஒரு 2.5 to 3 குள்ள கொண்டு வரமோ அவ்வளோ நல்லது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ டு நாட் ஹெசிடேட் டு மீட் யுவர் டாக்டர் இமீடியட்லி. ஓகே, ஐ திங்க் ட்வின் டெலிவரி டேட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேம்? ஓகே, ட்வின்ஸில் மட்டும் சீதா டெலிவரி எப்போன்றது சொல்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் நம்ம ட்வின்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்வின்ஸ் இருக்காங்க, நான் ஐடென்டிக்கல், ஐடென்டிக்கல். இதில் வந்து ட்வின்ஸ் வந்து மோர் ப்ரோன் ஃபார் ப்ரீடம் லேபர். ஸோ அதனால் வந்து ஒரு பர்டிகுலர் டேட் நம்ம கொடுக்குறோன்னா சிங்கிள் பேபிக்கே நம்ம வந்து எப்போ டெலிவரி பண்ண முடியும் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி ட்வின்ஸில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தே கோ அப் டில் 36-37 weeks, whereas identical twins usually ஒரு 34 weeks வரைக்கும் போவாங்க. Very rarely ஒரு 35-36 போவாங்க. Most of the time they end up in delivery by 37 weeks குள்ள. கிருபா கேட்டிருக்காங்க, மேம் இன் இந்தியா டாக்டர் வில் கிவ் 34 weeks மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார் ஏர் ட்ராவல். ஓகே கிருபா, என்ன ஃபார் ஏர் ட்ராவல் என்ன ஸ்பெசிஃபிக் திங் நீங்கள் பார்க்கணுன்னா, ஒன், it's not about doctor giving a certificate. It's about the airline, and also two, we don't want you to end up in preterm labor. So the safest week அப்படினு நாங்க சொல்லணும் அப்படினா preferably before 32. Preferably before 32 weeks. ஏன்னா அந்த 8 monthsக்கு முன்னாடி போறது is the safest, because the chances of your preterm labor is less. Beyond 34-36 weeks you're really close to labor. You don't want to develop contractions mid-air, or you don't want to deliver in the plane, right? So adinala usually we don't prefer, where you can't get immediate medical access, we don't prefer you to board a flight, and there are two pretty long flights beyond 35-36 weeks. Anywhere within 32 should be good. Okay. I think ovulation பத்தி பேசியிருக்கோம். And tailoring machine யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க ஃபர்சானா ஆஃப்டர் ஓவலேஷன். யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் ஃபர்சானா. உங்களோட அவுட் சைடு ஆக்டிவிட்டிக்கும் உள்ளே நடக்கிற ஓவலேஷனுக்கும் கன்செப்ஷனுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, தாராளமாக யூ கேன் யூஸ். மேம் ஐ காட் டெலிவர்ட் ட்வின்ஸ் பட் ஸ்டில் மை பேபி லுக்ஸ் 8 months pregnant. ஓகே கண்மணி, இந்த ட்வின்ஸ்னாலே வந்து ஆப்வியஸ்லி யுவர் டம்மி இஸ் would have expanded to a larger extent இல்லையா, ரெண்டு பேபி இருக்கும் போது. ஸோ ஆப்வியஸ்லி அதோட டம்மியோட ரிடக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். யூ வில் ஹாவ் டு டூ மோர் ஆஃப் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் கம்பைன்டு வித் குட் குவான்டிஃபைட் நியூட்ரிஷன், குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ நெவர்தலெஸ் டெஃபினட்டாக இன் அ லாங் ரன் இட் வில் டெஃபினெட்லி பி யூஸ்ஃபுல். ஸோ ஒரு either a nutritionist along with a physiotherapist will definitely help. Okay, ma'am, tell about progesterone tablet and suppositories after IVF. How long should we take? Okay, basically வந்து after an IVF treatment, ஏன் வந்து progesterone supplement இல்லை, for that matter any pregnancy, why we give progesterone அப்படின்னா, progesterone is a hormone which actually controls the entire pregnancy. So sometimes சில பேருக்கு வந்து miscarriages ஆகும்போது அவங்களோட progesterone levels கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால bleeding, spotting, miscarriage ஆகிறத நாங்கள்
பார்க்கறது உண்டு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வெளியிலேருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்டேஷன் கொடுக்குறோம். ஸோ தட் த மிஸ்கேரேஜ் டசன்ட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் டெஃபிஷியன்சி. ஸோ அதனால அட்லீஸ்ட் மினிமம் ஃபர்ஸ்ட் 3 months ஆவது நாங்கள் கண்டினியூ பண்ண சொல்வோம். பட் இஃப் யுவர் டாக்டர் திங்ஸ் தட் யூ ஹேவ் ஹை சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு ப்ரீடம் லேபர், then obviously they will continue up till at least 8-9 months of pregnancy. Okay, I think most of the things we have already seen. Okay. Ma'am, can we take apple cider vinegar during pregnancy for weight loss or any other products of weight loss? Valentina is a strict no. Absolutely no concept of weight loss during pregnancy. Apple cider vinegar is not a magic drink to reduce weight. A reduction of weight during pregnancy is absolutely a no way call for, because during pregnancy you do not want to lose weight, you want to be nutritionally fit, because the baby is going to get all the nutrition only from your body. So no concept of weight loss during pregnancy. I think most of, okay, Karthika ketirukanga, ma'am, I took blood test in 3rd month, trisomy 21 1:597. Adu Down syndrome nu artham illa Karthika. That means 597 mothersல நீங்களும் நிக்கிறீங்கன்னா, இந்த ரூம்ல நிக்க வைக்கிறோம், நீங்களும் இருக்கீங்கன்னா, அதில் யாரனா ஒருத்தருக்கு தான் அது டவுன் சிண்ட்ரோம்னு அர்த்தம். ஸோ தட் டசன்ட் மீன் தட்ஸ் யோர் பேபி. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் டெஸ்டிங் பண்ணால் தாராளமாக தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு இங்கே உங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பிச்சிங்கன்னா அதை பார்த்து சொல்ல முடியும். Okay, so I think most of the things we have covered. Many questions like bleeding in pregnancy, ilana Down syndrome pati, NT, nasal bone pati, there are plenty of videos in my YouTube channel. Do log in and see your videos according to your topics. More such videos are coming your way, and I hope this live session was useful. Suppose ungaloda questions have been remained unanswered and ungaloda YouTube videos la andha answer illa appadina, please do not hesitate to put it down in the comment section. We'll be more than happy to take it up in our upcoming live sessions and also in our upcoming videos too. So until then, all of you have a wonderful weekend ahead. See you all soon.